السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமான உலமாக்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்திலே பிறந்து மரணித்த புனித ரபீஉல் அவ்வல் மாதத்தில் அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் நேற்றைய தினம் நாங்கள் நபியவர்களுடைய சிறப்பு, நபியவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது தொடர்பாக பார்த்தோம். அதனுடைய தொடரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைதான் நபியவர்களை நேசிப்பது, அன்பு வைப்பது. எங்களுடைய பெற்றோரை விடவும், மனைவி மக்களை விடவும், முழு மனித சமூகத்தை விடவும் நேசத்துக்குரியவர்களாக, விருப்பத்துக்குரியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக வேண்டும் என்பதை நபியவர்கள் அவருடைய ஹதீஸிலே சொன்னார்கள். எனவே அதற்கு ஒருவரை நேசிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களை அதிகமாக அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். எனவே இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தை அதற்கான ஒரு களமாக, ஒரு சந்தர்ப்பமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அகில இந்திய ஜமியத்துல் உலமாவும் வழிகாட்டியிருக்கிறது. எனவே நபியுடைய பிறப்பு, அவர்களுடைய சிறுபிராயம், வாலிபம், வயோதிகம், குடும்ப வாழ்க்கை என்று நாங்கள் ஒவ்வொரு பகுதியையும் நிறைய அறிய வேண்டிய, தெரிய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நபியுடைய அந்த அமைப்புகள், நபியுடைய தோற்றம், அவர்களுடைய அவயவங்கள் தொடர்பாக சஹாபாக்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக நெட்டியானவர்களாகவோ குட்டையானவர்களாகவோ இருக்கவில்லை. அவருடைய உயரத்தை பற்றி சொல்கிறார்கள். நபி அவர்கள் லைஸ பித்தவீனில் பாயின் வலா பில்கஸீர், கடுமையான உயரம் உள்ளவர்களாகவும் கடுமையான உயரம் பணிந்தவர்களாக, கட்டையானவர்களாகவும் நபி அவர்கள் இருக்கவில்லை. சாதாரணமான ஒரு உயரத்திலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று சொல்கிறார்கள், வலா பில் அபியதில் அம்ஹத் வலா பில் ஆதம், நபி அவர்களுடைய நிறத்தை பற்றி சொல்கிறார்கள், அதிக வெண்மையானவர்களாகவோ அவர்கள் அந்த மங்கலான கோதுமை நிறமுள்ளவர்களாகவோ அவர்கள் இருக்கவில்லை. சஹாபாக்கள் நபி அவர்களை அளவுக்கு அதிகமாக நேசித்தார்கள். ஒவ்வொரு அசைவையும் சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். நபியுடைய தோற்றம் அழகாக சொல்கிறார்கள். நபியுடைய முடி அது வலாபில் ஜாதில் கதர் வலாபில் சபுத், அது சுருண்டவையாகவும் இருக்கவில்லை, நீண்டவையாகவும் இருக்கவில்லை. ஒரு மனிதனுடைய அழகான ஒரு தோற்றமுடையவர்களாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதைத்தான் இந்த ஹதீஸிலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்பு அப்படியே விரிந்தவர்களாக, அவர்களுடைய காது சோனை வரை அடர்ந்த முடிவுடையவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அப்படி நெஞ்சு அப்படி ஒடுங்கிய நெஞ்சில்லாமல் விரிந்த ஒரு நெஞ்சு உள்ளவர்களாக, நெஞ்சமைப்பை கொண்டவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவருக்கு இருந்த ஒரு சிவப்பு நிற ஆடை, அதை அவர்கள் அணிந்தால்
அவர்களை போன்று ஒரு அழகான ஒரு மனிதரை காண முடியாத அளவுக்கு மிக அழகான ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் என்பதை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரு உள்ளங்கைகளிலும் இரு பாதங்களும் சதை பிடிப்புள்ளதாக உறுதி வாய்ந்ததாக இருக்கும். நபியுடைய உள்ளங்கை அவருடைய கால் பகுதியெல்லாம் அவருடைய உறுதி வாய்ந்ததாக அது இருந்திருக்கிறது. அதே போன்றுதான் அவர்களுடைய நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை கோடுகள் போன்று முடிகள் இருக்கும். அப்படியே உடம்பிலே முடிகள் இருக்க மாட்டாது, ஆனால் நெஞ்சிலிருந்து தொப்புள் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வயிற்றிலே முடிகள் இருந்ததாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் நடக்கின்ற போது மேடான இடத்திலிருந்து ஒரு பள்ளமான இடத்திற்கு இறங்குவது போன்று ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பார்கள். காலை தேய்த்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க மாட்டார்கள். ஒவ்வொரு அடியையும் உயர்த்தி உயர்த்தி அடியை எடுத்து வைக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பார்கள். ஒரு பணிவுத்தன்மையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நடையை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் அவர்களுடைய நபியுடைய முகத்தை பற்றி சொல்கிறார்கள். நபியுடைய முகம் ஒரு அழகான ஒரு தோற்றமுடையதாக, முழுமையான வட்டமானதாகவோ நீளமானதாகவோ இருக்கவில்லை. இரண்டுக்கும் இடைப்பட்ட விதத்தில் நபியுடைய முகம் இருந்தது. சிவப்பு கலந்த ஒரு வெண்ணிறமான நிறமுடையவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய கண் விழியை பற்றி சொல்கிறார்கள். அவருடைய அந்த கண்களில் அப்படியே கருவிழி கடுமையான கருணை உள்ளதாக இருக்கும். பார்ப்பதற்கு அது சிறுமா போட்டது போன்று அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கண் கருவிழி இருந்திருக்கிறது என்பதை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இமைகள் நீண்ட இமைகள் உள்ளதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமை பற்றி சொல்கிறார்கள். அதே போன்றுதான் நபியுடைய மூட்டுக்கள், ஒவ்வொரு மூட்டுக்கள் அசைவுகள் முதுகெலும்புகள் எல்லாம் நபியுடைய ஒரு உறுதி வாய்ந்த அமைப்பிலே இருந்திருக்கிறது என்பதை சஹாபாக்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரால் மதிக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் நபியுடைய பெயரை சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அது பௌர்ணமி இரவின் சந்திரன் போல் அப்படியே பிரகாசித்துக் கொண்டிருக்கும். நபியுடைய முகம் அது அப்படியே பிரகாசமானதாக இருக்கும். நபியுடைய உடலில் இருந்து அது ஒரு ஒளி வீசிக் கொண்டிருக்கும். நபியுடைய படர்ந்த நெற்றி, அடர்ந்த புருவம், அதே போன்றுதான் இரு புருவங்களும் சேர்ந்திருக்காத அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் மிக அழகானதாக, பார்ப்பதற்கு கவர்ச்சியானதாக நபியுடைய உடல் அமைப்பை பற்றி சொல்கிறார்கள். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில பண்பாடுகளை பற்றி சஹாபாக்கள் சொல்லும் போது நபி அவர்கள் எப்போதும் சஹாபாக்களோடு சேர்ந்துதான் போவார்கள். தனக்குரிய அவர்கள் ஒரு ஜனாதிபதியாக, ஒரு அரசராக, அந்த நாட்டுடைய எல்லா தகுதியில் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் மக்களாக சஹாபாக்களோடு செல்லக்கூடிய ஒருவராக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். தன்னை யாராவது சந்திக்க வந்தால், சந்திக்க வந்தவர் சலாம் சொல்வதற்கு முன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாத்தை ஆரம்பிக்கக்கூடியவர்களாக, சலாம் சொல்லக்கூடிய ஒரு பழக்கமுடையவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அந்த பௌர்ணமி நாளில் நிலா ஒளி வீசிக் கொண்டிருக்கும் நிலாவையும் பார்ப்பேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்ப்பேன். அது நிலாவை விட, சந்திரனை விட பிரகாசமானவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை சொல்கிறார்கள். அதே போன்று நபியுடைய தோற்றத்தை பற்றி நபி அவர்கள் சொல்லுகின்ற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு நபிமார்கள் எடுத்து காட்டப்பட்டார்கள், அதிகமான நபிமார்கள் எனக்கு முன்னால் எடுத்து காட்டப்பட்டார்கள்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷனுவா என்கின்ற கோத்திரத்தை போன்று இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உர்வா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒப்பானவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அதாவது என்னை போன்று நான் கண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம், திருமிதி போன்ற கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விசேடமாக நபிமார்களுக்கு கொடுப்பது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவ முத்திரையை கொடுத்திருந்தார். அவர்களுடைய தோல் புயத்திலே ஒரு நபித்துவ முத்திரை இருந்தது. அது பொதுவாக எல்லா நபிமார்களுக்கும் அந்த நபித்துவ முத்திரை அல்லாஹ் கொடுத்திருப்பார். ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோல் புயங்களுக்கு இடையில் நபித்துவ முத்திரை அது ஒரு புறா முட்டையின் அளவு சிவந்த மச்சம் போல் இருந்ததை நான் பார்த்துள்ளேன் என்று ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று நிறைய சஹாபாக்கள் இந்த முத்திரையை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி சொல்கிறார், நான் மிக நெருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்துவ முத்திரையை முத்தமிடுகின்ற அளவுக்கு மிக நெருக்கமான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அவ்வளவு நெருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சில நேரம் மேலே போட்டிருந்த அந்த துண்டை வெளியே எடுக்கின்ற போது அந்த முத்திரையை நாங்கள் கண்டிருக்கிறோம் என்று நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமுடியை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள். எந்த அளவு தூரம் நபி அவர்களை நேசித்தார்கள், அன்பு வைத்தார்கள் என்பதற்கு இந்த சஹாபாக்களுடைய ஹதீஸ்கள் தான் எங்களுக்கு சான்றாக இருக்கிறது. சொல்கிறார்கள், நபியவருடைய தலைமுடி அது இரு காதுகளின் பாதி வரை அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும். இரண்டு விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிகளை வளர்த்திருக்கிறார்கள். முடிகளை வளர்த்தால் முழுமையாக நபியவர்கள் முடிகளை வளர்ப்பார்கள். தன்னுடைய காது சோடை வரைக்கும் அப்படியே தொங்க விடுகின்ற அமைப்பிலே நபியவர்கள் முடியை வளர்ப்பார்கள். வெட்டினால் நபியவர்கள் சம்பூரணமாக தலைமுடியை வெட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதே போன்றுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலங்களில் தலைமுடியை முழுமையாக மாறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே நேரம் அதன் இறுதி காலங்களில் நபி அவர்கள் அந்த தலைமுடியை அப்படியே பகிர் வைத்து அப்படியே பிரித்து மாறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தலைமுடியை நபி அவர்கள் அழகாக எண்ணெய் போட்டு அதை வார்ந்து பராமரிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய உடல் கட்டமைப்பு, உடல் அமைப்பை அது வளர்கிறது, வளர்ந்து விட்டது என்பதற்கு அப்பால் அதனை அழகாக பராமரிக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கிறோம். எந்த அளவு தூரம் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், குந்து உரஜ்ஜிலு ரஅஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன ஹாயிதுன், நான் மாதவிடாய் காரியாக இருக்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை வாரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறேன் என்பதை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடத்திலே 10 வருடங்கள் பணிவிடை செய்த சஹாபிதான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்களை பற்றி அதிகமாக இந்த சமூகத்துக்கு முன்வைத்த மிக முக்கியமான சஹாபிதான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக எண்ணெய் தேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தாடியையும் அந்த முடியையும் சீப்பினால் மாறக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அவர்களுடைய தலையிலே, நபி அவர்களுடைய தலையிலே எந்த நேரமும் தலையை மறைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுதான் நாங்கள் தொப்பி அணிய வேண்டும் அல்லது ஏதாவது தலையை மூட வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான ஒரு ஹதீஸாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த நேரம் நபியுடைய தலையில ஒரு துணி இருந்து கொண்டு இருக்கும். அந்த சில நேரம் அதிகமாக எண்ணெய் நபியவர்கள் தலைக்கு போட்டிருப்பதனால் அந்த துணி அந்த எண்ணெயினால் சில நேரம் நனைந்து விடும். அந்த அளவு தூரம் அதிகமாக ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை முடியை எண்ணெய் போடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனை தலைமுடியை மாறுகின்ற போது நபியவர்கள் கடைபிடித்த ஒழுக்கத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபியவர்கள் தலைமுடியை மாறுகின்ற போது வலப்புறத்திலே இருந்து துவங்குவார்கள். எல்லா காரியங்களையும் வலப்பக்கத்திலே இருந்து துவங்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக தலைமுடியை மாறுகின்ற போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலப்பக்கத்திலே இருந்து துவங்கியிருக்கிறார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இறுதியாக நபி அவர்கள் அவர்களுடைய தலையிலே இருந்த நரைகளை பற்றி சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய தலைமுடி முழுமையான நல்ல கருப்பு நிறமான முடியாகத்தான் அவருடைய மரணம் வரைக்கும் மௌத்து வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலும் தாடியிலும் சேர்த்து சுமார் 14 நரைமுடிகள் தான் அவர்கள் மரணிக்கின்ற போது அவருடைய அந்த தாடியிலும் தலைமுடியாகவும் 14 நரைமுடிகள் தான் இருந்தது. அப்படித்தான் நான் எண்ணினேன் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், நான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிக்கு சாயம் போடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்களா என்று நான் கேட்டேன். அதற்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படி ஒரு தேவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்களுடைய 2 நெற்றி பொட்டுகளிலும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 நெற்றி பொட்டுகளிலும் சிறிது நரைத்திருந்ததைத்தான் நான் கண்டிருக்கிறேன் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு நபி அவர்கள் மருதானி ஹத்தும் என்ற புல்லை கொண்டு அந்த நரைக்கு சாயம் முடியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அதே நேரம் நபி அவர்கள் இந்த நரைமுடியோடு சேர்த்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நரையை கேட்டு விட்டது. அந்த 14-15 நரைமுடிகள் ஏற்பட்டதை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நரைமுடி ஏற்பட்டு விட்டது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் நபியோரிடத்திலே கேள்வி கேட்கப்படும் போது அது சஹாபாக்களை மறுமையின் பக்கம் அவர்கள் திருப்பக்கூடிய அந்த சிந்தனை உள்ளவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லும் போது நபி அவர்கள் சொன்னார்கள், என்னை இந்த சில சூறாக்கள், குர்ஆனுடைய சில சூறாக்கள் தான் என்னுடைய தலையிலே நிறைய ஏற்படுத்தி விட்டன என்று சொல்லிவிட்டு சூரத்து ஹூதை சொன்னார்கள், சூரத்துல் வாக்கியாவை சொன்னார்கள், சூரத்துல் முர்சலாத்தை சொன்னார்கள், சூரத்துல் நபா அம்மையத சானூன் என்ற சூறாவை சொன்னார்கள், சூரத்துல் தக்வீர் இத ஷம்சு குவிரத் என்கின்ற சூறாக்களை சொல்லி இந்த சூறாக்கள் தான் என்னை நிறைய ஏற்படுத்தி விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியை நிறைய நான் எண்ணினேன், 20க்கு அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலேயும் தாடியிலேயும் நரைமுடிகளை காணவில்லை என்ற செய்தியை சஹாபாக்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கின்ற இந்த புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் அவர்களுடைய மஹப்பத்தை, அவர்களுடைய அன்பை, அவருடைய நேசத்தை உயிருக்கு உயிரினும் மேலாக நபி அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், அவருடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய தோற்றத்தை நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுடைய உடை நடை பாவனையை எங்களுடைய வாழ்க்கையாக கொண்டு வர வேண்டும். அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சேவைதான், மிகப்பெரிய ஒரு பணிதான் இந்த உம்மத்து சிறந்த ஒரு உம்மத்தாக இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அடையாளப்படுத்திய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தான். குந்தும் கைர உம்மத்தின் உஃரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நபியவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசாலத் நுபுவத் என்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை 23 வருடங்கள் நபியவர்கள் சரியாக அதை செய்து முடித்துவிட்டு அதனை அந்த சஹாபாக்களுக்கு முன்னிலையில் சாட்சியாக 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுக்கு முன்னிலையில்
அதை சாட்சியாக வைத்துதான் நபி அவர்கள் அவர்களுடைய மரணத்துக்கு முன்னர் அவருடைய தப்லீகை அவருடைய பணியை முடித்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். எனவேதான் எங்களுடைய நபியுடைய மிக முக்கியமான பணி இந்த தீனை, இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை இந்த முழு உலகத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற மிக முக்கியமான ஒரு பணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 23 வருட காலங்கள் செய்துவிட்டு மரணித்திருக்கிறார்கள். அதனை தொடர்ந்து வந்த சஹாபாக்கள் அந்த பணியை தங்களுடைய பணியாக எடுத்துக்கொண்டு முழு உலகத்துக்கும் இந்த தீனுடைய, இந்த தாவத்துடைய பணிக்காக சென்றிருக்கிறார்கள். இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை முழு உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். நபியுடைய மஹப்பத், நபியுடைய அன்பு, நபியுடைய பாசம், அது நபியவர்கள் செய்த அந்த பணியை, அது எங்களுடைய பணி, இது நபியுடைய பணி, அது என்னுடைய பணி என்ற உணர்வோடு நாங்கள் செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்வான். எனவே இன்றைய மஹல்லாவுடைய நாளாக இருப்பதனால் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் ஒவ்வொருவர்களும் செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் இந்த தீனுடைய தாவத்துடைய பணியிலே முழுமையாக ஈடுபடக்கூடிய நசீபின் தௌஃபீக்கை எங்களுக்கு தருவானாக. அந்த நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் மிக விரைவாக ஒரு 4 மாதம் 40 நாள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போகும் என்றால்